வெல்கம் பேக் டு ராஜேஷ் ஐபிஎல் மேட்ச் ப்ரிடிக்ஷன்ஸ். 2026 வருஷத்துக்கான ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. டாடா T20 ஐபிஎல் 2025 முதல் ப்ரிடிக்ஷன்ஸ் இன்னைக்கு இதோ உங்களுக்காக. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியத்தில் வர 28ஆம் தேதி ஈவினிங் ஒரு 7:30 போல நடக்க போகுது. டாஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:10 போல இருக்கும். அது யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியனான ஆர்சிபிக்கும் சன்ரைசர்ஸ் டீமுக்கும் எகெயின்ஸ்டா நடக்க போகுது. ஸோ இந்த சேலஞ்சர்ஸ்க்கும் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்க்கும் நடக்க போகிற இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான மேட்ச். ஏன்னா அவங்க 2016 வந்து ஒரு செமிஃபைனல் இதே கிரவுண்டில் வந்து நடந்திருக்கு. அந்த செமிஃபைனலில் வந்து இவங்க வந்து ஆர்சிபி வந்து தோத்துக்கான்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்ஜுரி காரணமாக இந்த டீம்ல வந்து சில பிளேயர்கள் இல்லாமல் இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீம் வந்து குறிப்பாக 2 டீம்லையுமே ஒவ்வொரு பிளேயர் இல்லை. அது யாரும் ஹாசில்வுட்டும் பேட் கமின்ஸும் இல்லை. இந்த 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர்லேருந்து எந்த மேட்சஸுமே 2 பேருமே விளையாடல. ஸோ இதனாலேயே வந்து T20 வேர்ல்டு கப்ல வந்து ஆஸ்திரேலியா வந்து குரூப் 8 வந்து கூட உள்ள வரலன்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து காரணத்தால ஜாஸ் ஹாசில்வுட் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஏப்ரல் 11 வரைக்கும் அவைலபிலிட்டி இல்லை. ஸோ அதனால சிஎஸ்கே மேட்ச்சு, மும்பை மேட்ச்சு, ராஜஸ்தான் ராயல் மேட்ச்சு, லக்னோ மேட்ச் இந்த மாதிரி வரப்போற எந்த மேட்சுமே அவர் விளையாட மாட்டாரு. ஸோ அதே மாதிரி பேட் கமின்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பேக் இன்ஜுரி இருக்கு. ஸோ அதனால வந்து இஷான் கிஷன் தான் வந்து வரப்போற இந்த டீமை வந்து வழிநடத்த போறாரு. ஸோ முதல் முறையாக இந்தியன் வைஸ் கேப்டன் கொண்ட ஒரு சன்ரைசர்ஸ் மேட்ச் டீமை வந்து பார்க்கலாம். ஸோ இதன் காரணமாக தான் வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஏன்னா வந்து 2 டீம்லயும் வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய குறிப்பா வந்து ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் வந்து இல்லை. ஸோ அதனாலே வந்து இந்த ஸ்பின் மீடியம் பேஸ்ல வந்து கொஞ்சம் இவங்க வந்து டீமை கொண்டு போற மாதிரி இருக்கும். 11th பார்த்துடலாம். 11th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த லைனப்ல வந்து மோஸ்ட் வேல்யூ பிளேயர் நான் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் மேட்சுங்கனால. ஸோ நம்ம பிளேயர்ஸ் ஆர்டரை பார்த்துடலாம். ஸோ ரஜித் பட்டிதார் தலைமையிலான ஆர்சிபி டீம்ல விராட் கோலி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவர் வந்து குறிப்பாக வந்து ஃபோக்கஸ் ஆன் தி T20 ஐபிஎல்க்கும் 1 டே கொடுத்ததுனால கண்டிப்பா வந்து இந்த மேட்ச்லயும் வந்து நல்லா விடுவாரு. இந்த வருஷத்துக்கான ஹையஸ்ட் ஸ்கோராக கூட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. விராட் கோலி இந்த மேட்ச்ல வந்து 50+ ஸ்கோர் அடிப்பாருன்னு எதிர்பார்க்கிறேன். பில்சாட் குறிப்பாக இந்த கிரவுண்ட்ல வந்து கிட்டத்தட்ட நல்லா விளையாண்டுருக்காரு. பாஸ்ட் சரி நடந்த ஒரு வேர்ல்டு கப்லையும் சரி இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு அவர் அடாப்ட் ஆயிருக்காரு. டேவிட் படிக்கலை பத்தி எனக்கு ஒரு பெரிய அப்டேட் இல்லை. ஸோ அவரை வந்து இக்னோர் பண்ணிடலாம். ஸோ ரஜித் படிகர் வந்து நல்ல ஒரு கேப்டன்சி பண்ணுவாரு. ஜிதேஷ் சர்மாவும் நல்லா விளையாண்டுருக்காரு. டிம் டேவிட் சப்போஸ் நல்லா விளையாண்டாலுமே இந்த டீம்ல இருப்பாரு. ஸோ அவர் வந்து வரப்போற மேட்ச்ல வந்து அவருக்கு போல ரீப்ளேஸ் பண்ண ஜேக்கப் பெட்டலை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. மற்றபடி ரோமேஷ் ஷெஃபர்டு, குர்னால் பாண்டியா, சுரேஷ் சர்மா, புவனேஷ்குமார் இவங்கள வந்து கன்சாலிடேட் பிளேயர்ஸ் சொல்லலாம். இப்போ வந்து ஜாஸ் ஹாசில்வுட்டுக்கு பதிலாக யாரை ரீப்ளேஸ் பண்ண போறாங்க, அந்த இம்பாக்ட் பிளேயர் யாருங்கிறத பார்த்துடலாம். ஸோ இம்பாக்ட் பிளேயரா பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. சப்போஸ் அவர் ஃபிட் ஆகாத பட்சத்தில் வந்து ஜேக்கப் பெட்டல் உள்ள வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ அப்படி 2 பேர் ஜேக்கப் பெட்டல் வர பட்சத்தில் ஸோ ஜேக்கப் டிஃப்ரியும் சரி மின் ரசூராவும் சரி இருக்க மாட்டாங்க. அவருக்கு பதிலாக வந்து ரஷித் சலாம்தாரை வந்து கொண்டு போவாங்க. ஏன்னா வந்து 2015 வந்து இந்த டீம்ல வந்து அவர் வந்து ஒரு பிளேயரா இருந்திருக்காரு. ஒரு யங் 25 ஏஜ் கொண்ட ஒரு ஃபாஸ்ட் பவுலர் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சன்ரைசர்ஸ் டீம் பார்த்துலாம். சன்ரைசர்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் எந்த ஒரு டாப் ஆர்டர்ல இந்தியன் பிளேயரா இருந்தாலுமே டிராவிஸ் ஹெட் வந்து இந்த டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மட்டுமே டிராவிஸ் ஹெட்டோட ஹிட் இருந்தால் மட்டுமே இந்த டீம் வந்து ஒரு 6 ஓவருக்குள்ள வந்து 60 ரன் அடிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இல்லாத பட்சத்துல இவங்க விக்கெட்டை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து விட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. உங்களுக்கே தெரியும் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷனோட ஃபார்ம் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல குறிப்பா வந்து T20 வேர்ல்டு கப் மேட்சஸ்ல. ஸோ டிராவிஸ் ஹெட் வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து நிறைய ஹிஸ்டரி வச்சிருக்காரு. ஸோ ஒரு ஃபாஸ்டா ஆரம்பிப்பாரு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த ஃபாஸ்ட் வந்து அவர் ஹெல்ப் பண்ணிச்சுனால் மட்டுமே இந்த டீம் வந்து 185 பந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ குறிப்பாக இந்த டீம் வந்து அங்கித் வர்மா வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக பார்க்குறாங்க. ஸோ லாஸ்ட் இயர்ல வந்து அங்கித் வர்மாவோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஆர்டர்ல வந்தாரு. ஸோ அவரோட பேட்டிங் ஸ்கில் நல்லா இருந்துச்சு. 2 டீம்லயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பின்னரை தான் கொண்டு போறாங்க. ஏன்னா இந்த கிரவுண்ட் வந்து ஸ்பின்னருக்கு வந்து ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஸோ பேட் கமின்ஸ்க்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டா யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்ஷத் துபே வருவாரு. ஸோ இம்பாக்ட் பிளேயரை பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் பவுலரை கொண்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு, பிரியன் டக்கார். ஸோ இதுதான் இன்னைக்கான சுச்சுவேஷன்ஸ், இந்த டீம் பிளேயருக்கான டீடைல்ஸ்.
ஸோ பிச் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னருக்கு ஃப்ரெண்ட்லி கிடையாது. அதே மாதிரி டியூ இம்பாக்ட் வந்து செகண்ட் ஹாஃபில் நிறையவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருக்கிறவங்க வந்து தோக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி மேட்ச். ஸோ எக்ஸ்ட்ரானரியாக ஒரு 20+6 போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ பவுண்டரிஸ் வந்து சின்னதாக இருக்கனால 6க்கும் 4க்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்னதான் வந்து மெனக்கெட்ட bowling போட்டாலுமே இந்த கிரௌண்டில் வந்து அடி இருக்கிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால வந்து செகண்ட் பேட்டிங் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுற சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த சர்ஃபேஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்போ வந்து ஹெட் டு ஹெட் கவுண்டர் போயிடலாம். ஸோ இந்த ரெண்டு டீமே வந்து இது வரைக்கும் மோதிட்ட மேட்ச் பார்த்தீங்கன்னா 26 மேட்ச். அந்த 26ல் வந்து 13 மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் தான் டாப்பாக இருக்காங்க. அதில் 11 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இருக்காங்க. 2 மேட்ச் நடக்கல. ஸோ என்னதான் எஸ்ஆர்ஹெச் டாப்ல இருந்தாலுமே ஹோம் கிரவுண்ட் வந்துட்டாங்கன்னா ஆர்சிபி தான் வந்து எப்போதுமே வின் பண்ணுவாங்க. இந்த ரீசெண்ட் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஒரு டிஃபெண்டன்ஸ் சாம்பியன் இருக்கனால அவங்க வின் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ வெட்டிட்டை பொறுத்த வரைக்கும் 5 மேட்சஸ்ல வந்தீங்கன்னா 3 மேட்சஸ் வந்து ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சின்ன சாம்சன்ல 2016 நான் சொன்ன மாதிரி இந்தியா கிரவுண்ட்ல வந்து ஃபைனல் இருந்தப்ப வந்து ஆர்சிபியை வந்து தோக்கடிச்சிட்டு எஸ்ஆர்ஹெச் தான் வந்து வின் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ஹிஸ்ட்ரி மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் 185 to 200 வாய்ப்பு அதிகமாக இருக்கு. செகண்ட் பேட்டிங் இருக்கிறதுக்கான வின்னிங் சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ டாஸை பொறுத்து தான் இந்த மேட்ச் நடக்கும். ஸோ எட்ஜஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து அதிகமாக வின் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்கு. எஸ்ஆர்ஹெச் வந்து கம்மின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸை நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. கோலியோட பர்ஃபார்மன்ஸ் சரி, அந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ என்னோட மேட்ச் ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ரிவியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வருஷத்துக்கான எல்லா ஐபிஎல் மேட்சஸ்க்குமே நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். அந்த ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேட்சஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்கள் வெல்கம் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலும் இந்த வரப்போகிற வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.